ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, மனம் நிம்மதியாக இருக்க தினம் திருவாசகத்தில் 5 பதிகம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த மனித வாழ்க்கைக்கே எல்லாரும் தேடியும் கிடைக்காத பெரிய ஒரு விஷயம் என்னன்னா மன நிம்மதி தான். நிறைய தேடுவோம், மன நிம்மதிக்காக தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறது. எல்லாமே பணம் சம்பாதிச்சா மன நிம்மதி கிடைக்குமா, இல்லை நாம் எதிர்பார்க்குற உங்களை திருமணம் பண்ணாவது நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்குமா? அப்படி அவங்களுடைய பார்வையில் எதெல்லாம் மன நிம்மதி நினைக்கிறோமோ அதற்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடிட்டு இருக்குது. எதற்காக? மன நிம்மதிக்காக. இந்த மன நிம்மதி எதால் உருவாகுது? இல்லை நிம்மதிக்கு நாம் என்ன பண்ணணும்? ஏன் மன நிம்மதி நிலையாக இருக்க மாட்டேங்குது மனிதர்கிட்ட? ஆசை தான் பெரிய காரணம். நமக்குள்ள நாமளே ஆசையை பெருசாக வளர்த்துக்கிறோம். இந்த ஆசையால் மன நிம்மதி நாமளே கெடுத்துக்கிறோம். நம்மளுடைய நிம்மதியை கெடுக்க காரணம் என்னன்னா நம்மளுடைய அறியாமை தான். அடுத்தவர்களை பார்த்து நாமளே தானாக ஒரு ஆசைப்பட்டு அதை நினச்சி நாமளே நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்தமாரி நம்மளை நாமளே கெடுக்காமல் இருக்க நம்ம என்னதான் பண்ணுறது? எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய அறிவானது சரியாக கூர்மையாக இருந்தால் மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். மன நிம்மதிக்கும் அறிவுக்கும் என்னதான் சம்மந்தம்னா கண்டிப்பாக பெரிய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அறிவானது தெளிவு உன்னை படுத்திடுச்சுன்னா மன நிம்மதி நிலையாக இருக்கும். அந்த கூர்மைப்படுத்த நாம் என்ன பண்ணணும்னா தான் திருவாசகம் தினமும் 5 பதிகம் பாடணும். பாடினாலும் சரிதான், தினமும் படித்தாலும் சரிதான். திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அந்த சிவபெருமானே கையில் எழுதிய நூல் அது. இதுவரைக்கும் எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு திருவாசகத்துக்கு இருக்கு. அப்ப அந்த திருவாசகத்தை நாம தினம் ஒரு நாளைக்கு 5 பதிகம், மொத்தம் 51 பதிகம் தான். நாம தினமும் ஒரு நாளைக்கு 5 பதிகம். சரி, 5 பதிகம் படிக்க முடியலனாலும் ஒரு 2 பதிகமாவது கட்டாயம் நீங்க படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா மன நிம்மதி 100% உங்களுக்கு இருக்கும். அப்படி இதை படித்து உங்களுக்கு மன நிம்மதி வரலன்னா இந்த காணொளியில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வரும். அது என்ன, அந்த பதிகம் படித்தா மட்டும்தான் நிம்மதி வருமா? அதில் என்ன நிம்மதி எழுதியா வச்சிருக்கு? கண்டிப்பாக அனைத்து கேள்விக்கும் பதில் அதுக்குள்ளே இருக்கு. பதிலாக நீங்கள் நினைக்கக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லை. நீங்கள் அதை படிக்க படிக்க என்ன ஆகும்னா மனதானது அமைதி பெற ஆரம்பிக்கும். நம்மளை விட்டு மாயையானது நீங்க ஆரம்பிக்கும். தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். ஒழுக்கமானது நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அதாவது நெருங்க ஆரம்பிப்போம். அறத்துல வாழ வைக்கும். அத்தனையும் திருவாசகம் தரும். நீங்க 2 படிக்க படிக்க என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளேவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்குள்ள இவ்வளோ சேஞ்சா அப்படின்னு கண்டிப்பா தெரியும். திருவாசகம் உங்க மனசை அப்படியே அமைதிப்படுத்திடும், உருக வைக்கும், முழுமையான அமைதி தரும். அதை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 பதிகமோ இல்லை ஒரு 5 பதிகமோ, நேரம் இருப்பவர்கள் 5 பதிகம் கட்டாயமா படிங்க. நேரம் இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் தானே 2 பதிகமாவது படிங்க. இதை நீங்க படிக்க ஆரம்பித்தாலே ஒரு வாரம் நீங்க படித்து பாருங்க. உங்களுக்கு இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதை படித்த பிறகு நிம்மதி எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்க தினம் 2 பதிகம் படிக்கணுமா இல்லை 3 பதிகம் படிக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. எவ்வளவு நீங்க இதை படிக்க படிக்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு மன நிம்மதி நிலையா கிடைக்கும்.
திருவாசகம் அப்படி ஒரு நூல். ஏன்னா இறைவனை போற்றக்கூடிய அந்த சொல்ல நாமளும் போற்ற என்ன ஆகும்னா, இங்க அழுக்காகிய எண்ணங்கள் உள்ள குடியிருக்கு பார்த்தீங்களா, நம்மளை நிம்மதியே இல்லாம ஆக்குது பார்த்தீங்களா, சில சிந்தனையும் எண்ணங்களும் அதை அடிச்சு வெளியே துரத்த ஆரம்பிக்கும். ஏன்னா நெருப்பு உள்ள வர ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பஞ்சு போல இருக்கக்கூடிய அழுகளெல்லாம் பட்டு எரிஞ்சிடும்ல. அப்ப அந்த சிவன்ற ஒரு பேர் ஆனந்தத்தை உங்க உள்ளத்துக்குள்ள பத்த வைக்கக்கூடிய வழிதான் தினமும் படிக்கக்கூடிய 5 பதிகங்கள். உள்ள நீங்க பத்த வச்சு ஒரு விளக்கை ஏத்திடா மட்டும் போதும், அது தானா எண்ணெய் இருக்கிற வரைக்கும் வெளிச்சத்தை தந்துட்டே இருக்கும். அந்த எண்ணெய் எதுனா, நீங்க தினமும் படிக்கிறீங்க பதிலா 5 பதிகம், அது எண்ணெய். இன்னைக்கு நீங்க படிக்கிறீன்னு வச்சுக்கோங்க, 2 நாளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். என்ன அவ்வளோதான், 5 பதிகம் தானே படிச்சீங்க. சரி, இது அப்படியே ஒரு 10 பதிகம் படிக்கிறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் தாங்கும். நீங்க இது எவ்வளோ நீங்க படிக்க என்ன ஆகும்னா, எண்ணெயானது ஊற்ற ஆரம்பிச்சு அந்த நெருப்புக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றி வச்சுட்டீங்க. திரியை கொஞ்சம் பெருசாக போட்டு பற்ற வச்சோம், அவ்வளோதான். உள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பிரகாசமாக ஆரம்பிக்கும். மன நிம்மதியானது நிலையா இருக்க ஆரம்பிக்கும். இது நான் சொல்வது சத்தியமான உண்மை. உள்ளிருக்கும் இறைவனுக்கு விளக்கை ஏற்றுங்கள், திருவாசகம் என்னும் நெருப்பை பற்ற வையுங்கள் உள்ளத்துக்கு உள்ளே. அது அனைத்து இருள்களையும் வேரோடு நீக்கும் வழியாகும். எந்த சிந்தனையும் உங்களுக்கு இடம் கொடுக்காது, தூய்மையா வச்சுன்னு இருக்கும். மன அமைதி, மன நிம்மதி அது தர போல வேற எதுவுமே தராது. அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை சுரக்க வைக்கும், அவ்வளவு பெரிய நிம்மதியை தர வைக்கும். எதன் மீதும் நாட்டமே செலுத்த வைக்காது, ஆசைக்கு இடம் கொடுக்காது. நீங்க ஆசைப்படுவீங்க, ஒரு நாள் படிவீங்க, 2வது நாள் வேணான்னா பரவாயில்ல விடு அப்படின்னு அது மேலே ஒரு சலிப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். எது தேவையோ அதை சரியான முறையில் அடையவும் வைக்கும். எது தேவையற்றதோ அதை சரியான நேரத்தில் உன்னை விட்டு விலகவும் வைக்கும். உனக்கு தேவையானதையும் தரும். நீ இந்த பிறந்த எதற்காக வாழ்ந்தன்ற வரைக்கும் உனக்கு சொல்லியும் தரும். இறைவனோடு உன்னை இணைக்கக்கூடிய வழியும் செய்யும். சரி, எனக்கு மன நிம்மதியாக இருந்தால் போதும், கடவுள்லாம் சுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் சரி, தினமும் ஒரு 5 பதிகம் நீங்கள் படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு எப்படி மாற்றங்கள் இருக்குதுன்றத நீங்கள் இந்த காணொளியில் கருத்துக்களாக வைக்கலாம். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.